நாம் சென்ற வாரங்களிலே விசுவாசத்தின் போராட்டம் என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு கொடுக்கிற ஆலோசனை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், அதாவது விசுவாசத்துக்கு உள்ளாக வந்த பிறகாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இருக்கும் என்கிறதை குறித்து பார்த்தோம். மாம்சத்துக்கு எதிராக நாம் போராட வேண்டியிருக்கிறது. அந்த மாம்சத்தை தூண்டிவிடக்கூடிய பாவத்துக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே கூட ஒரு விதமான போராட்டம், ஒருதனுக்கு எதிராக உள்ள போராட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது மாம்சத்தை நமக்கு எதிராக செயல்பட வைப்பது பாவமாக இருக்கிறது. இந்த பாவத்தை நமக்கு முன்பாக கொண்டு போட்டு நம்மை இந்த கெடுக்கிற ஒரு காரியம் யார் என்று சொன்னால் சாத்தானாக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாக மனிதனை பாவம் செய்ய வைத்து கடவுளை விட்டு பிரித்த செயலை செய்தது சாத்தான். தந்திரமாக பேசி கடவுளுடைய வார்த்தையை மீற வைத்த செயலை சாத்தான் செய்தான். ஆகவே தான் முழு குலமும் அந்த பாவம் செய்த மனிதனுக்குள்ளாக பிறக்கின்ற எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள், தேவனுக்கு எதிரானவர்களாகவே பிறக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வருகிறார், மனிதனாக வருகிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் பாவம் செய்ய வைப்பதற்காக சாத்தான் பார்த்தான், பல்வேறு விதமாக சோதனைகளை செய்து பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் அந்த சாத்தானை மேற்கொண்டதாக நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். ஆகவே இப்பொழுது சாத்தான் கூட எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிந்து வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது ஏவாளை வஞ்சித்தான் அல்லவா சாத்தான், அதை போல கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனமும் கெடுக்கப்படுமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் என்கிறதாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ சாத்தானுக்கு பல்வேறு விதங்களிலே கிறிஸ்துவை விட்டு பிரிக்கின்ற வேலையை செய்யக்கூடியவனாக, தூண்டக்கூடியவனாக, அல்லது மனிதனை கிறிஸ்துவிடம் வராமல் தடுக்கக்கூடிய செயலை செய்கிறவனாக, அல்லது கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு எதிராக செயல்களை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவனாக இங்கே சாத்தான் காணப்படுகிறான். அப்ப அவனுக்கு எதிராக ஒரு போராட வேண்டிய அல்லது ஃபைட் அல்லது போர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவனுக்கு எதிராக நாம் போராட வேண்டி இருக்கிறது. ஆகவே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து பவுல் ஒரு காரியத்தை எழுது. கடைசியாக சகோதரரே, என் சகோதரரே, கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும், அதாவது அவனுக்கு எதிராக நிற்க வேண்டும், போராடுவதற்கு அல்லது சண்டை செய்வதற்கு எதிர்த்து அதற்கு திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்ப சண்டை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பலம் தேவை அல்லது ஆயுதங்கள் தேவை. அதற்குரியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே தொடர்ந்து சொல்லும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. போராட்டம் என்பது அல்லது யுத்தம் என்பது, சண்டை செய்வது என்பது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்லது மனிதர்களோடு அல்ல. இந்த உலகத்திலே கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களோடு அல்ல போராட்டம், ஒருவருக்கு ஒருவர் போராட வேண்டியது. மாறாக துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ இது ஒட்டுமொத்தமாக சாத்தான் அல்லது சாத்தானுடைய ஆளுகை அல்லது சாத்தானுடைய சேனைகள், அவைகளுக்கு எதிராக நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாத்தான் அவனுடைய அதிகாரம் அல்லது அவனுடைய ஆளுகை, அவனுடைய துரைத்தனம் அல்லது
அதிகாரம் செலுத்துகின்ற அந்த காரியம் அவனுடைய சாத்தான் தேவனால் தள்ளப்பட்ட போது அவன் மட்டும் வரவில்லை, பல்வேறு விதமான தூதர்களை இழுத்து கொண்டு வந்தான். அதுதான் ஆவிகள். பல்வேறு அப்போ அவைகளோடு அவனுடைய சேனைகள், அவைகளோடு நமக்கு போராட்டம் அல்லது ஃபைட், சண்டை, பேட்டில் உண்டு என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுது. அப்போ சாத்தானோடு எப்படி எதற்காக போரிட வேண்டும்? இங்கே சாத்தானோடு போரிட வேண்டும் என்று பார்க்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்திலே தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறதையும் பவுல் இங்கே சொல்ல மறக்கவில்லை. அதாவது மாம்சத்தோடும் ரத்தத்தோடு மனிதர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார். இந்த பூமியிலே உள்ள மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களோடு நமக்கு சண்டை கிடையாது, அவர்களோடு நமக்கு யுத்தம் கிடையாது என்பதை தெளிவாக இங்கே பவுல் தெளிவுபடுத்துகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே அல்லது அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் மனிதர்கள் மூலமாக வந்தது. யூதர்கள் மூலமாக, ரோமர்கள் மூலமாக, பல்வேறு மனிதர்கள் மூலமாக தான் துன்பம் வந்தது. அப்படிப்பட்ட துன்பங்களை சகித்த பவுல் தான் சொல்லுகிறார், மனிதர்களோடு நமக்கு போராட்டமே கிடையாது, மனிதர்களோடு நமக்கு சண்டை கிடையாது, மனிதர்களோடு நமக்கு யுத்தம் கிடையாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ மனிதர்கள் எவ்வளவுதான் தீமை செய்தாலும் பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு எதிராக போரிட வேண்டும் என்கின்ற எண்ணம் கிறிஸ்தவத்திலே இல்லை என்கிறதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இங்கே போராட்டம் என்று சொல்லும் போது இங்கே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி இந்த அவன் என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திட்டவும் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்தகாரம் மிகுந்த இருளின் ஆதிக்கத்திலே உள்ள அந்தகார லோகாதிபதி அவைகளோடு போராட்டம் உண்டு. அதற்கு முன்பதாக 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லி. அப்போ துரைத்தனங்கள், துரைத்தனம் பண்ணுவது, அதிகாரம் செலுத்துவது, ஆட்சி அதிகாரம், அவைகளுக்கு எதிராகவும் போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது மனித ஆட்சி ஆளர்களை குறிப்பதில்லை, ஆனால் அவர்களை இயக்குகிற அவர்களுக்கு பின்னாக இருக்கின்ற சாத்தானுடைய செயலை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ரோமர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தண்டனையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லு. அப்போ இந்த பூமியிலே பல்வேறு துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆளுகைகள் எல்லாம் உண்டு. அப்ப அந்த அதிகாரம் இருக்கோ, ஒரு வேலை செய்கின்ற இடத்துல வேலையிலும் என்னது அதிகாரங்கள் இருக்கும், மேலான அதிகாரி இருப்பார், கீழான, அப்படி எல்லாம் இருக்கும். இந்த உலகத்திலும் அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் அதிகாரம், ஆளுகைகள், பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாம் இருக்கு. இதற்கு எதிராக செயல்படக்கூடாது என்கிறது போல பவுல் எழுதியிருக்கிறார். மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த அதிகாரத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, மேலான அதிகாரி என்று சொன்னால் அவர்களை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய, அவர்கள் கொடுக்கிற பொறுப்புகளை, ஆர்டர்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுங்க. அதே வேளையிலே வீட்டில் எடுத்துக்கொண்டால் கூட பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது கணவன் மனைவியுடைய சரீரத்திற்கு அதிகாரி என்று சொல்லி சொல்லுகிறார். மனைவியும் கணவனுடைய சரீரத்துக்கு அதிகாரி என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். அப்போ கணவன் தன்னுடைய மனைவிக்கு தலையாக இருக்கிறார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய, இப்படி பல்வேறு விதமான அதிகாரங்கள் இல்லங்களில் காணப்படுகிறது, சமூகத்திலே காணப்படுகிறது, தொழிலிடங்களில் காணப்படுகிறது. இவைகளுக்கு மனிதர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டு, இப்ப மறுபடியும் இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இங்கேயும் என்னது துரைத்தனம், அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகாகத்தான் அந்தகார லோகாதிபதிகள், இருளின் ஆதிக்கத்தில் உள்ள லோகாதிபதியை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சாத்தான் இந்த பூமியில் உள்ள அதிகாரங்களை
தன் மக்களை பிரிப்பதற்காக, மக்களை கடவுளை விட்டு பிரிப்பதற்காக தன் இஷ்டத்திற்கு பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறவனாக இருப்பார். உதாரணத்திற்கு, எல்லா அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே வேளையிலே ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். இந்த பூமியில் உள்ள எல்லா அதிகாரத்திற்கும் துரைத்திரத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றவராக இருக்கு. ஆகவே தேவனுக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நம்மை செயல்பட இந்த அதிகாரங்கள் தூண்டும் பொழுது அதுக்கு உடன்படாமல் இருக்க வேண்டும், அதற்கு எதிராக இருக்க வேண்டும். இங்கே அந்த ஆளுகை செய்கிற மனிதர்களுக்கோ அவர்களுடைய பொறுப்புக்கோ இங்கே எதிராக நாம் செயல்படக்கூடாது. மாறாக அவர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தேவனுக்கு எதிராக நம்மை செயல்பட வைத்தால் அதற்கு உடன்படாமல் இருப்பது. இதை அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்கிறார்கள், சுவிசேஷ சத்தியத்தை அறிவிக்கிறார். அதன் பின்பதாக நடக்கிற ஒரு சம்பவம். அந்த அதிகாரிகள் அழைத்து அனுப்புகிறார்கள். அழைத்து அனுப்பி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 18ஆம் வசனம், இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள். நடந்த சங்கதிகளை அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே இவர்களிடத்தில் ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு என்ன செய்யவில்லை? அப்போஸ்தலர்கள் உடன்படவில்லை என்கிறதையும் பார்க்க. அப்போ தேவனுக்கு எதிராக ஒரு காரியத்தை நம்மை செய்ய சொல்லும் போது அதற்கு உடன்படாமல் இருக்க வேண்டும். அது சாத்தானால் அவர்கள் இயக்க வைக்கப்படுகிறார்கள், அல்லது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி சாத்தான் செயல்படுகிறவனாக காணப்படுகிறார். இன்றைக்கு கூட பல்வேறு வித கிறிஸ்தவர்கள் அதிகாரத்துக்கு பல வேளைகளில் எதிர்த்து நிற்கிறார்கள். வேதாகமம் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க சொல்லவில்லை, அதிகாரிகளுக்கு எதிர்த்து நிற்க சொல்லவில்லை. அதிகாரம் அல்லது அதிகாரிகள் பல நிபந்தனைகளை விதிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு மீட்டிங் நடத்துவதற்கோ இல்லை ஒரு சர்ச் என்று சொல்லி கூடுவதற்கோ சில நிபந்தனைகள் விதிக்கலாம். அந்த நிபந்தனைகள் விதித்தால் அதை நிறைவேற்ற வேண்டியது, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது கிறிஸ்தவர்களுடைய கடமை. மாறாக அதற்கு உட்படாமல் அதை எதிர்ப்பது அது 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 தவறு. அதே அரசாங்கம் ஒருவேளை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசவும் கூடாது, அவரை புகழவும் கூடாது, அவரை பரப்பவும் கூடாது என்று சொன்னால் அதற்கு உடன்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக இதற்கு நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டும். நீங்கள் பட்டா நிலத்திலே தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். பரம்போக்கு நிலங்கள்ல உங்கள் சர்ச்சுக்கு பில்டிங் எல்லாம் கட்டக்கூடாது. மீறினால் அது என்னது, ஒரு நாளிலே கண்டுபிடிக்கப்பட்டு இடிக்கப்படும். அப்பொழுது என்னுடைய சர்ச் இடிக்கப்பட்டது என்று சொல்லி புலம்புவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அதே போல நீங்கள் ஒரு கூடுகிறீர்கள் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அதிக ஒலி எழுப்பாமல் நடத்த வேண்டும் என்று எல்லாம் அரசாங்கம் என்பது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானது அல்ல. அரசாங்கம் என்பது தேசத்திலே வாழுகிற ஒட்டுமொத்த மக்களுக்குமானது. அப்போ அவர்களுடைய நோக்கம் எந்த கலவரமும் ஏற்படக்கூடாது, மதத்தின் பேரில் கலவரம் ஏற்படக்கூடாது. அதற்கு எதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஒரு ஊரில் அதிகபட்சம் கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அல்லது 1-2 வீட்டுல தான் சின்ன கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே போய் இந்த கூட்டத்தை நடத்தும் போது பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? முரண்டு பிடிக்கத்தான் செய்வார்கள். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லும்? நீங்கள் முறைப்படி அனுமதி வாங்கி கொண்டு நடத்துங்கள், அனுமதி பெற்ற இடத்திலே நடத்துங்கள் என்று சொல்லும். அப்ப அரசாங்கத்துக்கு அதிலே கீழ்ப்படித்தான் ஆக. மாறாக அரசாங்கம் இப்படி சொல்லுகிறது என்று வைத்துக்கணும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவே கூடாது, நீங்கள் கிறிஸ்தவத்தை பற்றி பேசவே கூடாது என்று சொன்னால் அதற்கு அதை மீறி நடக்கலாம். மாறாக
சில காரியங்களை நம்மிடத்துல முறையாக எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மாறாக நாம் இங்கே பலர் என்ன செய்கிறார்கள், அரசாங்கம் இந்த காரியங்கள் நீதியாக நேர்மையாக இந்த முறைப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னா அதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய முடியாது. அதுக்கு பதில் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவங்க எல்லாம் நீங்க சரியாக அனுமதி பெற்ற செய்கிறார்கள், அவர்கள் அனுமதி பெறவில்லை என்றால் நாங்கள் மட்டும் அதற்கு வர வேண்டும் என்று சொல்லி இப்படித்தான் குதர்க்கமாகத்தான் பேசுவார். சரி, அவர்கள் அனுமதி பெற்றார்களோ பெறவில்லையோ, அவர்கள் சட்டத்தை மதிக்கிறார்களோ மதிக்கவில்லையோ, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன? சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அரசாங்கம் இதெல்லாம் கடவுளால் நியமிக்கப்பட்டது. அவர்கள் ஒருவேளை அவர்கள் ஒருவேளை ஒருதலை பட்சமாகவே நடந்து கொண்டாலும் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சட்டம் இது, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. அதே வேளையில எதற்கு அது எல்லை மீறி போகும்போது அல்லது அது தேவனுக்கு எதிரான ஒரு செயலாக மாறும்போது அதற்கு உட்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதே காரியம்தான் இல்லத்திலும். இப்போ கணவன் மனைவி இவர்கள் எல்லாம் குடும்பத்திலே அந்தந்த அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவேளை தவறான காரியம், இப்போ கணவன் ஒரு அப்பா இருக்கிறார், மகனிடத்திலே போய் எனக்கு சாராயம் வாங்கிட்டு வா என்று சொல்லி தன்னுடைய மகனை சொல்லுகிறான்னு சொன்னா அதற்கு உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில ஒரு அப்பா ஒரு மகனிடத்துல ஒரு வேலையை சொல்லுகிறார், அதற்கெல்லாம் உடன்படல. அப்போ அந்த அதிகாரங்கள் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால் அதற்கு அந்தந்த இதுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதே வேளையிலே அந்த அதிகாரம் தேவனுக்கு எதிராக செயல்படுத்தப்படும் போது அதுக்கு உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவர்களுக்கு அங்கே கூட அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக அல்ல நமக்கு கோபம் எழுப்ப வேண்டியது, அவர்களுக்கு எதிராக அல்ல நம்முடைய போராட்டம். அவர்கள் மனிதர்கள், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. இங்கே பின்னணியில இருக்கின்ற சாத்தான், அவனுடைய அதிகாரம், அவனுக்கு எதிராக நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த பூமியிலே நாம் வாழும்போது போராட்டம் உண்டு. இப்படி சாத்தான் பல்வேறு விதங்களிலே நமக்கு சோதனையை கொண்டு வரக்கூடியவனாக இருப்பான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறவனாக இருப்பான். ஏதாகலும் ஒரு இவனை கீழே விழத்தெல்லாம் ஒரு டிராப் கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு விதத்திலே இதனுடைய சுபாவம் கெட்டு போகிறதா, ஏதாவது இடத்துல இவன் தவறி போகிறானா என்கிறதை கண்ணும் கருத்துமாக பார்க்கிறவனாக சாத்தான். அப்போ அதற்கு எதிராக, அவனுக்கு எதிராக நாம் போராட வேண்டி இருக்கிறது. அவனுக்கு எந்த சான்ஸும் கொடுக்காமல் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவனுக்கு எதிராக போராடுவது என்கிறதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு காரியத்தை சொல்லு. அதுதான் 10ஆம் அதிகாரத்திலே, கர்த்தரிடம் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டும். அவருக்குள்ளாக வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமையிலே பலப்பட வேண்டும். அப்போ சாத்தான் அதிகாரமுள்ளவனாக, வஞ்சிக்கிறவனாக, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற அவனுடைய பேரே அந்தகார லோகாதிபதி, பிரபஞ்சத்தின் அதிபதி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை மக்களை இயக்குகிறவனாக இருக்கிறான். ஆனால் அவனை காட்டிலும் வல்லமை உள்ளவராக கடவுள் இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம் பட்சத்திலே இருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிலும், அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் அந்த வல்லமையை வைத்து நாம் பலப்பட வேண்டும். அப்போ ஏதாகலும் இந்த மாதிரி சூழ்நிலை, தவறான சூழ்நிலை, நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். மற்றும் அடுத்ததாக, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இங்கே சாத்தானோடு போராடுவதற்கு நமக்கு திராணி தேவை, பலன் தேவை. அதற்கு கடவுள் ஆயுதங்களை அல்லது சர்வாயுத வர்க்கங்களை தருகிறவராக இருக்கிறார். அதாவது நம்முடைய பாதுகாப்புக்கும் எதிர்த்து சண்டை செய்வதற்குமான காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை தரித்துக் கொள்ளுங்கள் அல்லது எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறதை நான் பார்க்கிறோம். அப்ப அது என்ன சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி பவுல் அடுத்ததாக பட்டியல் எடுக்கிறார். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம்,
இன்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். பொல்லாங்கன் ஆக எரியும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுல் சில காரியங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லு. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான். பவுல் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கிறார். முதலாவது சத்தியம் என்னும் அரைக்கச்சை, பெல்ட். அப்போ சாத்தானுக்கு எதிராக போராடும் போது நாம் சத்தியத்தால் அல்லது சத்தியத்தை அறிந்தவர்களாய் நிற்க வேண்டியிருக்கிறது. சத்தியம் அறியாமல், சத்தியம் தெரியவில்லை என்று சொன்னால், சத்தியம் என்று சொன்னால் பிப்ளிக்கல் டாக்டரின், உபதேசம், தேவனுடைய உபதேசம். நாம் உபதேசங்கள் பல்வேறு விதமான உபதேசங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் வெவ்வேறு விதமான உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ தேவனுடைய உபதேசம் அது சத்தியமாக இருக்கிறது. அடிப்படை உபதேசங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். உபதேசம் தெரியவில்லை என்று சொன்னால் என்னாகும்? போய் நிற்கும் போது பேண்ட் கலந்து விடும், பெல்ட் கட்டவில்லை என்றார். அப்போ உபதேசம் என்பது பெல்ட், இந்த அறையிலே கட்டக்கூடிய பெல்ட் என்று சொல்லி ஒப்புமைப்படுத்தி பவுல் சொல்லுகிறார். அப்போ உபதேசம் இல்லாவிட்டால் அங்கே நிர்வாணமாக்கப்படக்கூடிய சூழல் உண்டு. பெல்ட் அணியாவிட்டால் என்ன ஆகும்? ஆடை கீழே போய்விடும். அப்போ ஆடையை இழுத்து டைட்டாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த பெல்ட். அப்போ சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். இப்ப சாத்தானோடு போரிட வேண்டும் என்றால், சாத்தானை எதிராக சண்டை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது சத்தியம் அறிந்திருக்க வேண்டும், சத்தியத்தில் நிற்க வேண்டும். ஓ கடவுளோடு கூட கர்த்தரின் சத்துவத்திலும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லும் போது, பலப்படுவதற்கு தேவையான காரியங்களை கடவுளை சப்ளை பண்ணுகிறவராக இருக்கிறார். அதை தரித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். அதனால பல்வேறு அதை எடுத்துக்கொண்ட மனிதர்கள் உண்டு பூமியிலே, எடுத்துக்கொள்ளாத மனிதர்கள் தான் அநேகம். ஆகவே தான் அநேக மனிதர்கள் சாத்தானுடைய கைகளிலே தான் சிக்கி இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சத்தியம் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சத்தியம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்திய என்கின்ற அது அரைக்கச்சை என்று சொல்லி சொல்லுங்க. இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவோ, மனிதன் உடலுக்கு பாதுகாப்பு மார்க்கவசம் நீதியாக இருக்கிறது. அப்போ சாத்தானால் நம்மை அழிக்க முடியாதபடிக்கு நீதி, அந்த நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும். தரித்தவர்களாகவும், சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாகவும், மார்க்கவசத்தை மார்பிலே தரித்தவர்களாகவும் நிற்க வேண்டும். நீதி, எந்த நீதி? நம்முடைய நாம் செய்கிற நீதி அல்ல, அதை அல்ல நாம் எடுத்துக்கொள்ள. நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி என்னுடைய நீதி காட்டுவது அல்ல. நாம் நீதி அடையும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் கொரிந்தியர் புத்தகத்துக்கு எழுது. நாம் அவருடைய நீதியாகும்படியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பாவமாக்கினார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் இந்த தேவனுடைய நீதியை தரித்தவர்களாக நிற்க வேண்டும். நம்முடைய நீதி அங்கே எடுபடாது. அதிலே ஓட்டை இருக்கும், விரிசல் இருக்கும், அது குறைவுள்ளதாக இருக்கும். அப்போ தேவனுடைய நீதியை பெற்றவர்களாக நிற்க வேண்டும். அப்போ சத்தியம் அறிந்தால் மட்டும் போதாது, அந்த சத்தியத்தை விசுவாசித்து நாம் நீதியை பெற்றிருக்க வேண்டும். தேவனுடைய நீதியை நம்மை உயர்த்துகிறவர்களாக இல்லை, நம்முடைய பெருமைகளை கூறுகிறவர்களாக இல்லை, நம்மை தாழ்த்தி நான் ஒன்றுக்கும் உதவாதவன், கடவுள் தான் என்னை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை அறிந்து தேவனுடைய நீதியை சார்ந்து அவர் எனக்காக பாவமானார், எனக்கு அந்த நீதியை தந்திருக்கு, என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவருடைய நீதியை மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான்
நீதியை தரித்தவர்களாக நிற்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு உரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்ப சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ சாத்தானோடு எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்கு ஆயத்தம் என்று சொல்வது? கால்களிலே செருப்பு போட்டதற்கு பாதரட்சை, செருப்பு அல்லது ஷூ, யுத்தத்திற்குரிய அந்த ஷூ. அது இல்லாவிட்டால் வேகமாக என்னது போய் எதிரியை அட்டாக் பண்ண முடியாது. இங்க பவுல் எழுதும் போது அவர் ஒரு யுத்தத்தை கற்பனை செய்து எழுதுகிறார். அந்த யுத்தம் நடக்கும்போது ஒரு யுத்த வீரன் எப்படி இருப்பான், அங்கே அன்றைக்கு ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு ரோம வீரனை கற்பனை செய்து எழுதுகிறார். அவன் எப்படி இருப்பான்? தலையில ஹெல்மெட் போட்டிருப்பான், மார்பிலே அந்த மார்க்கவசத்தை அணிந்திருப்பான், கையிலே வாழ் வைத்திருப்பான், காலில் நல்ல ஷூ போட்டிருப்பான், இடையில பெல்ட் போட்டிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஒப்புமைப்படுத்தி எழுதுகிறான். எப்படி அந்த வீரனுக்கு இதெல்லாம் இருந்தால் அவன் சரியாக போரிட முடியுமோ, அதை போல சாத்தானுக்கு எதிராக போரிட வேண்டும் என்றாலும் இந்தந்த காரியங்கள் கிறிஸ்தவனுக்கு தேவை என்கிறதை சொல்லி எழுதுகிறார். அப்போ இங்கே காலுக்கு என்னது ஒரு ஷூ தேவை. அது இருந்தால்தான் அது போக முடியும். ஷூ இருந்தால்தான் ஆயத்தம், யுத்தத்திற்கே ஆயத்தம். இல்லை என்றால் என்னது யுத்தத்திற்கு தான் ஆயத்தம் இல்லை என்று அர்த்தம். ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிவது மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அளவிற்கு ஆயத்தம், அந்த ஆயத்தம் அளவிற்கு அதுல தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ நம்மிடத்துல என்னுடைய நம்பிக்கை, உங்களோட நம்பிக்கை என்ன, அல்லது நாங்கள் இதை நம்புகிறோம், நீங்கள் இதை ஏன் நம்புவதில்லை என்று ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், அல்லது ஒருத்தர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் கடவுள் நம்புகிறீர்கள், இதெல்லாம் வேஸ்ட், கடவுளே இல்லை, இப்படி எல்லாம் ஒரு விதத்துல சொல்லுகிறார். அல்லது நம்முடைய நம்பிக்கையை, உங்களுடைய நம்பிக்கை என்ன என்று சொல்லி கேட்பதற்கு ஏதுவான காரியங்களை அவர் தூண்டுகிறார். அந்த பட்சத்திலே அந்த நபருக்கு என்னுடைய நம்பிக்கை இதுதான், காரணம் இதுதான் என்று சொல்லி சொல்வதற்கு, அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை சத்தியத்தை நான் விசுவாசிப்பது மட்டுமல்ல, சத்தியத்தை நான் அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அதை சொல்வதற்கு, மற்றவர்களுக்கு சொல்வதற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கேள்வி எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம், அதை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். இது தேவனுக்கு எதிரிகளாக இருக்கிறோம், இருந்தோம், இன்றைக்கும் அவரை அறியாதவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ இரக்கமாய் வந்து அந்த பகையை சிலுவையிலே கொண்டு இருதரத்தாரையும் ஒன்றாக சமாதான காரணராக மாறினார், தேவனோடு கூட ஒன்றாக்கினார், பகைமை அகற்றப்பட்டது. அந்த சமாதானத்தின் சுவிசேஷம், அதை அதற்குரிய ஆயத்தம், அதன் பாதரட்சி என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஒப்புமை எடுத்துக்கிறார். இங்க பேதுரு கூட அதை தன் சாந்தத்தோடு, உங்கள் நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதான் ஆயத்தம். கேட்கிற கேள்விக்கு, உங்க நம்பிக்கையை குறித்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இவ்வளவு இதற்கு முன்பதாக தரித்து கொண்ட காரியங்களை குறித்து பார்த்து அணிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ கையில பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. பெல்ட் அணிந்து கொள்வது, காலிலே ஷூ போட்டுக் கொள்வது, அணிந்து கொள்வது, மார்க்கவசம் அதுவும் என்னது தரித்துக் கொள்வது. இப்போ கையில பிடிக்க வேண்டிய காரியம், அதுக்கு என்னது கேடகம். அது எதிர்க்கு எதிரி ஒரு காரியத்தை அல்லது ஒரு சிச்சுவேஷனை
கொண்டு அல்லது தாக்க வருகிறான், ஒரு துன்பம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, அதை தடுப்பதற்கு கேடகம் தேவை. எதிர் தாக்குதல் வரும்போது தடுப்பது கேடகம் தான். இப்போ எதிரி ஒரு வாழ் வைத்து வெட்டுகிறான் என்று சொன்னால் பதிலுக்கு வாழ் வைத்தல்ல தடுப்பது. நம்மிடத்துல வாழ் இருக்கும், அந்த வாழ் எதற்கு பயன்படும்? அவனை திருப்பி அடிப்பதற்கு பயன்படும். ஆனா அங்கிருந்து வருகிற தாக்குதலை தடுப்பதற்கு கேடகம் பயன்படுகிறது. அப்போ அந்த கேடகம் ஷீல்டு, அது விசுவாசம். விசுவாசத்தை இங்கே ஷீல்டாக ஒப்புக்கொள்ளும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நாம் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் அது விசுவாசத்தின் அல்லாமல் வெறும் அறிவு ரீதியாகவும் மனிதர்கள் சத்தியத்தை புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். ஒரு மதத்திலே பிறந்ததன் மூலமாகவோ இல்ல இதுதான் எனக்கு பின்பற்றுவதற்கு லாஜிக், ஓரளவுக்கு லாஜிக்காக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே சில சத்தியத்தையோ அரைகுறை சத்தியத்தையோ தங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டிருக்க முடியும், ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுவது போல. ஆனால் விசுவாசம், அந்த சத்தியத்தினூடாக நான் விசுவாசியாக மாறி இருக்கிறேன், விசுவாசத்தை பிடித்துக் கொண்டவனாக இருக்கிறேனா என்கிறது முக்கியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூறிய உவமையிலே கூட விதைக்கிறவன் விதையை போடுகிறான், அந்த விதை ஒவ்வொரு இடத்திலாக விழுகிறது, முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது, கற்பார இடங்களிலே விழுகிறது. அப்போ கற்பார இடங்களிலே விழுகிற விதை குறித்து சொல்லும் போது மத்திய 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது, கற்பார இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான், ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறான். அப்போ இங்கே ஒரு இடரல் வருகிறது, கொஞ்ச காலம் நன்றாக இருக்கிறான், ஆனால் அடுத்த என்ன இது, எப்போ ஒரு பிரச்சனை வருகிறதோ, வசனத்து நிமித்தம் வசனத்தை பின்பற்றுவது நிமித்தம் ஏதோ ஒரு விதத்திலே துன்பம் வருகிறது அல்லது உபத்திரம் வருகிறது, உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறான், அந்த விசுவாசத்தை அவ்வளவுதான் விசுவாசித்ததை விட்டு விடுகிறான். அது என்னது, ஒரு போலி விசுவாசமாக இருக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். காரணம் அவனுக்குள்ள என்ன இல்லை, தனக்குள்ள வேர் இல்லை, வேர் விடவில்லை, மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்னது இல்லை, விசுவாசம் இல்லை. ஆகவே அது எப்பொழுது உபத்திரமும் துன்பம் வருவதற்கு முன்பதாக பார்ப்பதற்கு அவனும் விசுவாசி போலத்தான் தோற்றமளிக்கிறது. ஆனால் ஒரு எப்போது பிரச்சனை, எப்போது ஷீல்டு தேவை, அங்கிருந்து ஒரு தாக்குதல் வரும்போதுதான் ஷீல்டு தேவை. ஒரு தாக்குதலே இல்லை, ஷீல்டு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. இப்போ ஷீல்டு இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நம்மிடத்துல எப்படி தெரியும்? ஒரு தாக்குதல் வரும்போது அந்த தாக்குதலை நாம் தடுக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்துல ஷீல்டு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு உபத்திரம் துன்பம் வரும்போதும் நான் என்னது, கர்த்தர் பேரில் உள்ள விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன், இந்த உபத்திரம் துன்பம் வரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எதிர்காலத்துல நடக்க போகிற ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் ஒப்பிடும் போது இது ஒண்ணுமில்லை, காணப்படாததை விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி அங்கே விசுவாசத்தை பிடித்து நிற்கிறோமா? இல்லை. ஐயோ இதெல்லாம் நான் வரும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே, இப்படி ஒரு இது இருக்கு, இதுவா கிறிஸ்தவம் என்று சொல்லி போகிறோமா என்கிறத வைத்தே நம்மிடத்துல கேடகம் இருக்கிறதா அல்லது விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்கிறது வெளிப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இதைத்தான் பேதுரு கூட கூறுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் இப்பொழுது துன்பப்பட வேண்டியது அவசியமானது, ஆதலால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அன்றைக்கு துக்கம் அனுபவித்த துன்பம் அனுபவித்த மக்களுக்கு பேதுரு எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற ஒரு பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற இந்த உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது? துன்பம் அல்லது பிரச்சனை, சோதனை, இவைகள் வழியாக சோதிக்கப்படுகிறது. அப்போதான் விசுவாசம் இருக்கா இல்லையா என்கிறது தெரியும். ஒரு தாக்குதல் வரவில்லை என்று சொன்னால் கையில கேடகம் இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது, விசுவாசம் இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. தாக்குதல் வரும்போதுதான் விசுவாசம் இருக்கிறதா இல்லையான்னு தெரியும். அப்போ சோதிக்கப்படுகிறது, விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி இங்க பேதுரு. விசுவாசம் அது கேடகமாக, அது கையில எப்பொழுதும் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
அடுத்ததாக இரட்சண்யம் என்னும் தலை சீரா, இதுவும் விசுவாசத்தோடு தொடரும். விசுவாசம் வந்தால் ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிப்பு என்பது தலை காக்கக்கூடிய தலைக்கவசமாக, ஹெல்மெட்டாக காணப்படுகிறது. ஒரு சரீரத்திலே தலைதான் முக்கியமாக காணப்படுகிறது. சரி, இயேசு கிறிஸ்து கூட தலையை வைத்துதான் பல்வேறு விதங்களிலே ஒப்புமைப்படுத்தி பேசியிருப்பார். சரீரத்துக்கு தலை கிறிஸ்து, தலை தலை எல்லாவற்றுக்கும் மேலானவர். சரி, சபைக்கு தலை கிறிஸ்து, மனைவிக்கு தலை கணவன் என்று சொல்லி, அது எல்லாவற்றுக்கும் மேலானது என்று சொல்லி அங்கே சொல்ற. அப்ப தலைக்கு தான் பெரிய பாதுகாப்பு. தலையை பாதுகாத்தால் உடம்பை பாதுகாத்த மாதிரி. அதோ முக்கியமான ஒரு காரியமாக தலைக்கு பாதுகாப்பு. தலையில தான் இந்த சிந்திக்கக்கூடிய மூளை போன்ற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அது அந்த முக்கியமான பாதுகாப்பு என்பது கடவுள் கொடுக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பு கடவுளால் காப்பாற்றப்படுது. ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது. அப்ப அந்த ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ரட்சிப்பை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பை உண்டாக்கும் வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுடைய கைகளிலே இருக்கிறது. இப்போ தலை காக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ கடவுளால் காப்பாற்றப்பட்டவனுடைய தலை எக்காலமும் வெட்டப்படாது. அது அவருக்கு ஹெல்மெட்டாக இருக்கிறது. காரணம், இந்த ஹெல்மெட் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்னது, அதற்கு முன்பதாக வேறு சில காரியங்கள் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் இருக்கும்போதுதான் சத்தியம் அறிய வேண்டும். சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து விசுவாசித்தால் மட்டும்தான் என்னது அந்த ரட்சிப்பு, தேவனுடைய நீதியை பெறும்போதுதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இது எல்லாமே ஒன்றுக்கு இணைந்த காரியம்தான். ஒரு விளக்கத்திற்காக ஒரு ஒப்புமைப்படுத்தி எழுதும் போது அவர் தனித்தனியாக எழுதுகிறார், அவ்வளவு. ஆக இது இல்லாமல் இது இருக்கிறது அப்படி எல்லாம் இல்லை, எல்லாம் இணைந்த ஒன்றுதான். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னா அவனுக்குள்ளாக கண்டிப்பா விசுவாசமாக இருக்கும். அவன் தேவனுடைய நீதியை பெற்றவனாகவும் இருப்பான். அவன் சத்தியத்தை அறிந்தவனாகவும் தான் இருப்பான். அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவன் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க தயாராக இருக்கிறான். அப்போ அந்த ரட்சண்யம், கடவுளால் காப்பாற்றப்பட்ட அந்த நிலைமை அவன் தலையை காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பட்டயம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் திருப்பி இங்கே சொல்லப்பட்ட பட்டியலிலே திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது இங்கே ஆவியின் பட்டயம் என்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து பிசாசனால் சோதிக்கப்படும் போது சாத்தான் தோற்கடிப்பதற்காக இயேசு வேதாகம வசனத்தை தான் பயன்படுத்தினார். சாத்தான் பதிலுக்கு வேதாகம வசனத்தை கொண்டு புரட்டி தவறாக ஒரு ஏற்கனவே வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தவறாக வியாக்கியானம் செய்து இயேசு கிறிஸ்து மாட்ட பார்த்தான். அப்பொழுது கூட பதிலுக்கு இயேசு கிறிஸ்து சரியான வசனத்தை கொண்டு அங்கே எதிர்த்தாக்குதல் செய்கிறார். அப்போ எதிர்த்தாக்குதல் செய்கிறவர்களாக சாத்தானுக்கு எதிராக போராட்டம் என்பது வசனத்தை வைத்து எதிர்த்தாக்குதல் செய்தக்கூடியதாக உண்டாங்க. அப்ப சாத்தான் பல்வேறு விதங்களிலே வசனத்தை கொண்டே கூட நமக்கு எதிராக, அதாவது வசனத்தை கொண்டென்றால் வசனத்தை அப்படியே இல்லை, வசனத்தை புரட்டி அவனுக்கு ஏற்ப நம்மை தாக்குவான், நம்மை தவறாக நடத்த முயற்சிப்பான். அப்பொழுது சரியான வேத வசனத்தை கொண்டு இல்லை இது தவறு, நான் இந்த வழியிலே தான் நடப்பேன் என்று சொல்லி பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதாகம கடவுளுடைய வசனத்தை, என்னுடைய வசனமே ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ அந்த வசனத்தின் மூலமாக சாத்தானை எதிர்க்க முடியும், அதாவது திருப்பி அடிக்க முடியும். பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக அல்லது துவண்டு போகக்கூடிய சூழ்நிலையிலே நம்மை மேலும் கெடுக்கக்கூடிய விதத்திலே அவன் பேசுகிறவனாக, நம்முடைய சிந்தனையில பேசுகிறவனாக, சிந்தனையில எண்ணத்தை போடுகிறவனாக காணப்படுவான். இவ்வளவு பிரச்சனை வருது, நீ எதுக்கு இன்னும் கிறிஸ்தவத்திலே இருக்கிற, இப்படி எல்லாம் சாத்தான் தூண்டி விடுவான். இது எல்லாம் உண்மையான இயேசு கிறிஸ்து ஒருவர் இருந்திருக்கவே முடியாது, இப்படி எல்லாம் கூட பேசுவான். பல்வேறு விதங்களிலே நம்முடைய விசுவாசத்தை குலைப்பதற்கு ஏதுவாக சாத்தான் எண்ணங்களை கொண்டு வருவான், அல்லது வேறு யார் மூலமாவது இன்ஃபுளுயன்ஸ் செய்ய பார்ப்பான். அப்பொழுது அவனுக்கு வசனத்தின் மூலமாக பதில் கொடுக்க வேண்டும், அல்லது நமக்கு நாமே கூட அந்த எண்ணத்தை வசனத்தின் மூலமாக வேற இருக்கிறவர்களாக எதிர்த்து அடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு வேதாகம வசனத்தை அறிந்திருக்க. அப்போ வசனம் அறிந்தால் மட்டும்தானே திருப்பி அடிக்க முடியும்.
அப்ப அதற்கு வேதாகம வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுங்க. அப்போ இதுதான் சாத்தானை அடிப்பதற்காக அல்லது சாத்தானோடு யுத்தம் செய்வதற்காக நமக்கு காணப்பட வேண்டிய காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முக்கியமான ஒரு காரியமாக பவுலிடையில ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது எப்பொழுது இந்த யுத்தம் நடக்கும் என்று சொல்லும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எவைகளை? அதிகாரம், துரைத்தனம், அந்தகார லோகாதிபதிகள், வளிமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் இதெல்லாம் கூட போராட்டம் இருக்கிறது. வெவ்வேறு விதங்களில் காணப்படலாம். அப்போ இவைகளை எப்பொழுது எதிர்க்க வேண்டியிருக்கிறது? தீங்கு நாளிலே எதிர்க்க வேண்டியிருக்கிறது. நாம் நல்லாக இருக்கிற சூழல்லே நல்ல பிரச்சனை. இங்கே ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில கூட தீங்கு நாள் என்று சொல்லி ஒன்று வரலாம். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரமும் ஒரே போல இருப்பதில்லை. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்க வேண்டும். இதுதான் இங்கே விஷயம். காரணம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். கற்பாறையிலே அந்த விழுந்த விதையானது பிரச்சனை அது வரைக்கும் நன்றாக தான் இருக்கிறது. அங்கு ஒரு தீங்கு நாள் அதற்கு வருகிறது. என்ன? உபத்திரமும், வேத வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்த உடனே அப்போதான் அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வருகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய உண்மைத்தன்மை எப்பொழுது தெரியும்? தீங்கு நாளிலே தெரிய வருகிறதாக இருக்கிறது. அப்போ நான் எப்பொழுதும் அன்புள்ளவர், அன்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்ல முடியும். ஆனால் ஒரு தீங்கு நாள் வரும்போது நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? நாம் அவர்களுக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்களாக, பழிவாங்குகிறவர்களாக காணப்படுகிறவர்களா? இல்லை, அப்பொழுதும் நம்மால் அன்பு காட்ட முடிகிறதா? ஒரு தீங்கு நாள் வரும்போதுதான் நம்முடைய ஒரிஜினாலிட்டி வெளியே வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. தீங்கு நாளிலே இவைகளை எதிர்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மற்ற நாளிலே நாம் இதை கேட்டுவிட்டு ஆகா போய்விடலாம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற காரியம், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடிக்கவும் தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக வேண்டும். தீங்கு நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த தீங்கு நாள் வரலாம். இப்பொழுது நல்லது போல இருக்கலாம், அடுத்த நிமிடம் கூட நம்முடைய வாழ்க்கையில சூழல் மாறலாம். அந்த தீங்கு நாள் என்று வந்தாலும் அதற்கேற்ப திராணி உள்ளவர்களாக இப்பொழுதே நாம் பயிற்சி வைக்கப்பட வேண்டும், பயிற்சி பற்றிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதாகம வசனத்திலே தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை சரியாக அறிந்திருக்க வேண்டும். அந்த தேவனுடைய நீதியிலே நிற்கிறவர்களாக, அதை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்போ தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடிக்கவும் தக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் சாதாரண நாளிலே பெரிய அளவிலே அது தேவைப்படாது என்பதல்ல. அது நம்மிடத்துல இருந்தாலும் நம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதனிடத்துல அந்த சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த தீங்கு நாளிலே போகும்போதுதான் அவனிடத்துல சர்வாயுத வர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியும். அதைத்தான் அங்கே பேதுரு சொல்லுகிறார், இப்பொழுது சந்தோஷப்படுகிறீர்கள், ஆனால் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே தான் சோதிக்கப்படும். அக்கினிக்குள்ளாக போகும்போதுதான் அது ஒரிஜினல் பொன்னா இல்லையா டூப்ளிகேட்டா என்று தெரியும். அதை காட்டிலும் விலையேற பெற்றது விசுவாசம். அது சோதிக்கப்படும். அப்ப அந்த விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு ஏதுவான துன்பம், உபத்திரம் இதெல்லாம் வரும்போதுதான் உங்களிடத்துல இருக்கிறது உண்மையா போலியா என்பது தெரியும். நம்மிடத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நாம் எடுத்துக்கொண்டோமா இல்லையா என்கிறது எப்பொழுது தெரிய வரும்? தீங்கு நாளிலே தெரிய வரும். அப்போ தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி நாம் அதை எடுத்துக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் சாத்தானை எதிர்த்து போரிட கூடிய திராணி அல்லது அதற்கேற்ற பலன் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். கடைசியாக சொல்லி முடிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும். 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்திருத்தல், எப்பொழுது விழித்திருத்தல் என்று சொல்லும் போது எப்பொழுது வேண்டுமானாலும் தீங்கான காலம் வரலாம். அதற்கு
ஏற்ப விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருப்பது? தேவனோடுள்ள உறவிலே, ஜெபத்திலே விழித்திருத்தல். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் மற்றவர்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருக்க. அப்போ தேவனோடுள்ள உறவு, அதிலே நாம் விழித்திருக்க வேண்டும். அது அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நாம் கடவுளுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வது என்பது நாம் தேவனோடுள்ள உறவிலே நிலைத்திருக்கிறதும் இரண்டரை கலந்த ஒன்றாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நாம் பிசாசை தோற்கடித்து நம்மாலும் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த பிசாசோடுள்ள போராட்டத்திலே வெற்றி பெற முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி வரலாம். அதற்கான பதிலாக யார் வெற்றி பெறுவார்கள் என்கின்றதற்கான பதிலை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வெற்றி உண்டு, கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வெற்றி இல்லை என்கிறதை இதை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 படிக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறித்தார். அப்ப தேவன் யாரையெல்லாம் முன் அறிந்தாரோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் முன் குறித்தார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக முன் குறித்திருக்கிறார். இப்போ எவர்களை எல்லாம் முன் குறித்தார், ஆண்டவர் எவர்களை எல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் அழைத்தார், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அழைத்தார். இப்போ தேவன் எவர்களை அழைத்தாரோ, அழைத்ததிலே கொஞ்சம் பேரை மட்டுமல்ல, எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எவர்கள் நீதிமான்களாக மாறினார்களோ, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ அவர்கள் என்னது மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், இனிமேல் நடக்க போகிற ஒரு நிகழ்வையே ஏற்கனவே நடந்ததாக இங்கே போல் எழுதுகிறார். அப்ப அது கண்டிப்பாக நடந்தது, நடக்கும் என்கிற அந்த உத்தரவாதத்தை காண்பிக்கிறது. அப்போ எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன். அப்ப நமக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது. காரணம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்தத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கு. தேவன் எவர்களை நீதிமான்கள், அவர்கள் கண்டிப்பாக மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் தைரியமாக என்ன, தேவன் பட்சத்தில் இருக்கிறபடியால் எதிராக இருப்பவன் யார்? சாத்தான் என்னது எதிர்க்க முடியுமா? எதிர்த்து வெற்றி பெற முடியுமா? முடியாது. அடுத்ததாக தண்டனை கொடுக்க முடியும், தண்டனைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? முடியாது. காரணம், கிறிஸ்து மரித்தார், அவர் எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற, நமக்காக வேண்டுதல் செய்கிறவனும் அவரே. ஆகவே இங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் பிரிக்காது. மரணமானாலும் ஜீவமானாலும் தேவதூர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இப்போ சாத்தானே நம்மால் ஜெயிக்க முடியும். எப்பொழுது? நாம் அழைக்கப்பட்ட நீதிமான்கள் என்கின்ற ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தார். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த லிஸ்ட்லயே வர மாட்டார்கள். காரணம், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தான் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கண்டிப்பாக ஜெயம் பெறுவார்கள். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அவர்களை ஆண்டவர் பயிற்றுவிக்கிறார். ஆண்டவர் பயிற்றுவித்து விசுவாசம் என்னும் கேடகத்தை கொடுக்கிறார், பட்டயத்தை எடுக்க சொல்லுகிறார். இப்படி சொல்வதன் மூலமாக
ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவித்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்திலே அவருடைய பிள்ளைகளை அவர் வெற்றி பெற வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ அதற்கு ஆண்டவர் பல்வேறு விதங்களிலே போதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த காரியங்களை எடுக்காதவர்கள், ரட்சிப்பை பெறாதவர்கள், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராய் எடுக்காதவர்கள், அல்லது போடாதவர்கள், ஹெல்மெட் போடாதவர்கள், அதற்கு தேவையான விசுவாசம் இல்லாதவர்கள், அல்லது சத்தியம் இல்லாதவர்கள், தேவ வசனம் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாரும் தோற்று போகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே சாத்தானுக்கு எதிராக போராடுவதற்கு நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுங்க, இங்கே ரோமர் புத்தகத்திலே நமக்கு விரோதமாக இருப்பவன் யார், யார் நமக்கு எதிராக போராடி வெற்றி பெற முடியும் என்கிற போதியிலே கேட்க நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் அங்கே சொல்லுகிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ நாம் தைரியமாக பலப்படலாம், நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக நாம் எந்த சூழலிலும் நம்ம ஆண்டவர் வெற்றி பெற வைப்பார் என்று சொல்லி தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இன்னொரு போராட்டத்தை குறித்து நாம் போராட வேண்டிய ஒரு போராட்டம் இருக்கிறது, அதை குறித்து நாம் பார்க்கிறோம்.